பாஜக இல்லாத கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களிலும் மத்திய அரசு நியாயமாகத்தான் நடந்து கொள்வதாக மயிலாப்பூர் தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். பரப்புரைக்கு மத்தியில் நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிற்கு அளித்த பேட்டியில் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் பதவியில் நீடிப்பதற்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். தங்களுக்கு இணங்கும் மாநிலங்களுக்கு மட்டும்தான் பாஜக முன்னுரிமை அளிப்பதாக சிபிஐஎம் அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி அவங்க குற்றச்சாட்டி இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது இணக்கம் என்றதோட வேண்டுமென்றே சண்டை போட்டுட்டு இருக்கிற மாநிலத்தை நீங்க என்ன செய்வீங்க? ஸ்டாலின் அவர்கள் எப்பவுமே ஒரு பிரதமர் வந்தா வரவேற்க போவது முதற்கொண்டு, ஆளுநர் விருந்துக்கு கூப்பிட்டா அதை புறக்கணிக்கிறது முதற்கொண்டு, மத்திய அமைச்சர்கள் வந்தால் அவர்களை விமர்சனிப்பது முதற்கொண்டு தொடர்ந்து மத்திய அரசிடம் வேண்டுமென்றே ஒரு எதிர்வினையை ஆற்றி வருகிறார். மத்திய அரசு அப்படி யார்கிட்டையும் எதுவும் செய்யறதில்லை. அப்படி பார்த்தா கேரளாலே பினராயி விஜயன் போய் பார்த்துட்டு தான் வந்தார். அதனால எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களிலெல்லாம் நியாயமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. தனித்தனி மாநிலத்திற்குன்னு பாஜக திட்டம் வகுப்பதில்லை, முறை வகுப்பதில்லை. ரூல்ஸ் ஃபார் ஆல் த ஸ்டேட்ஸ் which are even ruled by the opposition. தமிழ்நாட்டின் மீது பாஜகவினுடைய அந்த திடீர் அக்கறை அப்படிங்கிறது அரசியல் ஸ்டண்ட், இரட்டை வேடம் அப்படிங்கிறது தான் இரட்டை தந்திரம் தான் பாஜக செய்கிறது அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் விமர்சனம் செய்தார். இல்ல, இதுல உண்மையான அக்கறையை நாடகம்னு சொல்றது, நடிப்புன்னு சொல்றது, ஏதோ இவங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு அப்படின்றது ஆணவமா பேசுறது, எங்களை தவிர வேற யாரும் இல்லைன்ற ஆணவமா பேசுறது. 7வது முறை 6 முறை ஆட்சி செய்திருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு இடத்தை இவங்க வச்சிருக்க முடியுமா? முதல்ல ஆட்சிக்கு வந்தாங்க, இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு அவ்வளவு கோபம் வருது. ஒரு நாள் கூட முதலமைச்சர் நீடிக்க கூடாதுங்க. எப்படிப்பட்ட இடம்? 5 வாட்டி உங்களை 6 வாட்டி நீங்க ஆண்டு இருக்கீங்க. இங்கே சட்டமன்ற உறுப்பினர் 5 வருஷம் இருந்திருக்கிறாரு. இந்த மக்களோட நிலைமையை பாருங்க. பேசுறதுக்கு வாய் மட்டும்தான் பேசுது, எந்த செய்கையும் இல்லை. இதற்காகவே நாங்கள் போராடி இந்த பகுதியை மேம்படுத்தி கொண்டு வருவோம். ஸ்டாலின் அவர்கள் நீடிப்பதற்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை, விளம்பரம் மட்டுமே இருக்கு.